ஸோ இந்த ஒரு மனுஷனை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் தான் ஏகே. ஸோ இவர் பாத்தீங்கன்னா சினி ஃபீல்ட்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவர் முதுகு உடஞ்சிருச்சு. பட் ஆனா இப்போ வந்து கார் ரேசிங் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு ரீசன் அவர் கார் ரேஸ் ஓட்டுவாரு. ஸோ அந்த கார் ரேஸ் ஓட்டுறது சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை நான் பண்ண முடியாம போச்சு. ஸோ அதனால இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ரீசனுக்காண்டி அவர் எப்படி சொல்றாரு. ஸோ அவருக்கு வந்து அந்த கார் ரேசிங் ஓட்டுற ஃபீல்ட்ல வந்து அவருக்கு ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்ட்டு இருக்காரு. சக்சஸ்னா என்னது, இந்த பேரு புகழ், சொசைட்டில பேரு பில்ட் ஆகுறது. ஸோ இதுவா சக்சஸ் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லை. ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னன்னாலும் சரி, ஸோ எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நான் பண்ணவே, அந்த விஷயத்த நான் பண்ணவே முடியாத சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இவருக்கு முதுகெலும்பு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இப்ப கார் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேப்டன் அமெரிக்கா சொல்லுவார் பாத்தீங்களா, என்னாலும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் பண்றதுக்காண்டி அவர்கிட்ட உடம்புல அந்த அளவுக்கு சக்தியே இல்லாட்டியும் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த வேலையை பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு அந்த இதுல இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ஸோ எவ்வளவு ஃபெயிலியர்ஸ் பார்த்தாலும் சரி, அந்த வேலையை அவர் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன ரீசனுக்காண்டி அப்படி பார்த்துருக்காரு பாத்தீங்கன்னா, ஸோ அவரோட சக்சஸ் வந்து ஸோ அவர் அதுல கிடைக்கிற பெனிஃபிட்ல இல்ல, ஸோ அவரோட அந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ்ல இருந்தாலே போதும், கன்சிஸ்டன்சியா அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம அதுல கிடைக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ்ல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா சீக்கிரமாவே அந்த விஷயம் பண்றதை விட்டுருவோம். உங்க சக்சஸ் வந்து நீங்க அந்த ப்ராசஸ்ல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நீங்க எவ்வளவு பெரிய ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கவே இல்லாட்டியும் சரி, நீங்க அந்த வேலையை பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தான் முடியுமே தவிர அதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட் கிடையாது. அதனால தான் இவரும் பாத்தீங்கன்னா அவரோட முதுகெலும்பே உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் கார் ரேசிங் ஓட்டுவேன் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காரு.